யாருக்காவது குழந்தை பேர் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய ரொம்ப நாளா மருத்துவங்கள்லாம் பார்த்து பயன் இல்லாம இருப்பீங்க. அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஐப்பசி மாதத்துல தீபாவளியில இருந்து மறுநாள் கந்த சஷ்டி பெருவிழா துவங்கிறோம். அந்த 6 தினங்களும் தம்பதியர்களாக சேர்ந்து முருகனை வணங்கி முருகனுக்கு உகந்தது அப்படின்னா நிறைய பாராயண நூல்கள் உண்டு. அதுல ரொம்ப குறிப்பாக நம்ம அனைவருடைய வீட்டிலும் காலையில கேட்கக்கூடியது எது அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் இல்லையா? துதிப்போர்க்கு வல்வினைவோம் அப்படின்னு துவங்கக்கூடியது. இது எந்த படை வீட்டுக்குரிய கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய கந்த சஷ்டி கவசம். இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுக்காக எழுதப்பட்டது இது. ஒவ்வொரு படை வீட்டுக்கும் கந்த சஷ்டி கவசம் உண்டு. இந்த 6 தினங்கள் இந்த நூலுக்கு பேரே பாருங்களேன், கவசம்னு வச்சிருக்காங்க. கந்த சஷ்டி கவசம். ஆமா, என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? என்ன கவசம் அப்படிங்கிறது என்ன? போருக்கு செல்லும் வீரர்கள் தன்னுடைய உடம்புல அணிந்து கொள்ளக்கூடியதான் கவசம். ஏன்னா எதிரிகள்ட்ட இருந்து வர்ற ஆயுதம் தன்னை தாக்க கூடாதுன்னு. அதுபோல முருகனுடைய இந்த பாராயண நூல் அதை முறையோடு யாரெல்லாம் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கவசம் போல் இந்த உடம்பை இந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் அருளும் அந்த நூலுக்கு உண்டு. அதனாலதான் அதற்கு கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு பேரு. அந்த பாராயண நூலை 6 தினங்களும் சேர்ந்த மாதிரி படிச்சு விரதம் இருந்தா முருகன் அருளால குழந்தை உண்டாகும் என்பது ஏதோ நம்பிக்கையெல்லாம் இல்ல, சத்தியமான உண்மை. எந்த மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, கடன் தொல்லையா இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்பேற்பட்ட கடவுள் முருகன் பேசும் தெய்வம். நாம எதை கேட்டாலும் மனமுருகி நமக்காக கொடுக்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட வள்ளலுக்காக தான் வள்ளியாகிய நான் இந்த காவலுக்கு வந்தேன். காவல் சிறப்பாக செவன நடப்பதற்காக இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவள் உமையன்னை ஆதிபராசக்தி. உலகத்தை ஈன்ற பின்பும் கண்ணியாக விளங்குகின்ற அம்பிகை. இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையாலும் அங்கையருக்கு அரசி, அங்கையர் கண்ணி, மனோன்மணி தடாதக நாச்சியார் அன்னை மீனாட்சி. அவளை வணங்கியதன் பிறகு காவலுக்கு செல்லலாம். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயினி கண்மலரு தாளில் நீலோ. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயடி கண்மலரு தாளில் நீலோ. வேப்புல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறோமே, கேட்டு நீ கண்மலரு தாளில் நீலோ. இந்த உலகையாலும் தாய்க்கு சின்ன புள்ளை ஆயிருக்கேன், நீ கவலை தீர்க்க வேண்டாமா கண்மலரு தாயே. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயினி கண்மலரு தாளில் நீலோ. பாம்பி தலையழகா வேப்பிலையோ பஞ்சுமெத்த, பாம்பி தலையணையோ வேப்பிலையோ பஞ்சுமெத்து. ஆத்தா கண்மலரு ஆனீராரோ பாடுபுள்ள. இந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல, ஆனந்தம் பொங்குதம்மா என்னுடைய கண்ணுக்குள்ள. ஆகி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சேன், பாதம் திருப்பாதம் அதில் பொட்டை இழுத்து வச்சேன். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயினி கண்மலரு தாளில் நீலோ. ஒரு வாய் சோறுனக்கு ஊட்டி விட்ட வேளையில் உலகம் பசியடங்கி உறங்குதடி நேரத்திலே. ஒரு வாய் சோறுனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே, உலகம் பசியடங்கி உறங்குதடி நேரத்திலே. உதட்டு பருக்கையில 1-2 சிந்தனடி, அதை நான் ருசி பார்த்து மோட்சம் இங்கு வந்ததடி. ஆகி மகமாகி மனம் உன்னை கொடுத்து வச்சேன், பாதம் திருப்பாதம் பொட்டை எடுத்து வச்சேன். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன், தாயினி கண்மலரு தாளில் நீலோ. ஆகி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சேன், பாதம் திருப்பாதம் பொட்டை எடுத்து வச்சேன். ஆகி மகமாகி என் நெஞ்சில் தங்கிவிடு, போகும் வழியாவும் எங்களின் குடகிடு. நாங்கள் தினம் தரும் கல்வி தரும் எனர்ஜி எல்லாம் வாங்குதுனே, தொண்டே மொத்தமாக வாங்குது ஈர துணி. அப்படியா? சரி, உங்களை ஒன்றும் பண்ண சொல்ல, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எதுலையும் அதிகமாக இருக்குண்ணே, அதை குறைங்கண்ணே. மொத்த எனர்ஜி வாங்குது. இல்லை எருத்தில் தண்ணி நீ ஊற்றுறீங்கன்னா ஊற்றுங்க, ஈரத்தண்ணி தீரத்தண்ணே வாங்குது. தண்ணி ஊற்றி விடுங்க ஏத்துல. ஆக தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும்
தளர்தறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கடம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமி பட்டர் பாடியது போல வெளியில மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, சீர்காழியிலே திருநிலை நாயகியாக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே சிநேகவழி அம்மையாராக, திருப்புவனத்திலே சவுந்தர நாயகியாக, மதுரை மடப்புறத்திலே எந்தாய் பத்ரகாளியம்மனாக, ஆனைமலையிலே மாசாணியம்மனாக, திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக, திரு ஏடகத்திலே ஏழவார்குழியம்மனாக, திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார்குழியம்மனாக, சமயபுரத்திலே மாரியம்மனாக, காளியாக நீலியாக சூழியாக, அங்கையர்கண்ணியாக அகிலாண்டேஸ்வரியாக, அழகு நாச்சியாக இந்த உலகத்தை ஆளக்கூடிய மாபெரும் சக்தி அன்னை பராசக்தி. அன்னையினுடைய ஆதிக்கம் இல்லைன்னா அந்த உலகமே இயங்காது. இப்போ மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மதுரையில யாருடைய ஆட்சி? மீனாட்சி தான். அம்பாளுடைய ஆட்சி தானே இல்லையா? மதுரையில் இருக்கிற மீனாட்சிக்கு மற்ற தெய்வங்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இப்ப ஒரு ராஜா இருக்காருன்னு வைங்க ஒரு நாட்டுக்கு, அந்த ராஜாவை கட்டிக்கிட்டா அந்த கட்டிக்கிற பெண்ணு ராணி. ஏன்? ராஜாவோட பொண்டாட்டி ராணி, தலைவனினுடைய மனைவி தலைவி. ஒரு கணவனை வச்சுதான் ஒரு பெண்ணுக்கு பெருமை ஏற்படும் இல்லையா? ஆனா மதுரையில் அப்படி இல்ல. மதுரையை அரசாளு மீனாட்சியை கட்டிக்கிட்டதுனாலதான் சொக்கரே ராஜா. ராணியை கட்டிக்கிட்டதுனால ராஜாவானது யாருன்னா நம்ம ஆளுதான், சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்காக தான் இன்று ஆலய மிக சிறப்பாக மகாலய அமாவாசை தினத்தை முன்னிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக நடத்திட்டு இருக்காங்க. அமாவாசையிலேயே ரொம்ப உகந்தது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கு. அது ஏன் எதனால அப்படின்னு காரணம் இருக்கு. அமாவாசை என்பது நமது முன்னோர்களை எல்லாம் எண்ணி நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்னாடி வாழ்ந்த நமது பாட்டன் இருப்பாங்க, பாட்டனோட அப்பா இருப்பாங்க, அவங்களெல்லாம் இறந்துருக்காங்க இல்லையா? அவங்களை எண்ணி நாம வணங்கக்கூடிய தினம் தான் அமாவாசை தினமே. அந்த நாள்ல இறைவனை வணங்குறது அதிக அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. அந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு நாடகம் நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆக மதுரை அரசால மீனாட்சி நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், போய் பாத்திருக்கீங்களா? கோயிலுக்கு நல்லா உன்னிப்பா கவனிக்க முடியாது. அவளை பாத்தீங்கன்னா ஒரு கால் முன்ன இருக்கும், ஒரு கால் பின்ன இருக்கும். நிக்கிற தோரணையே ஏன் தெரியுமா? எப்பொழுதாவது நம்மளுடைய பக்தர்களுக்கு எப்ப துன்பம் வந்தாலும் சரி, பிரச்சனைனாலும் சரி, அம்மானு கூப்பிட்டோன்னு ஓடி வர்றதுக்கு தயாரா கால் எடுத்து வச்சிருக்காளாம். எப்ப நீ பிரச்சனைனாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆக அப்படி எல்லாம் இந்த உலகத்தை அரசாலும் ராணி, இந்த உலகத்துல முதல்ல ராணியானது யாருன்னா அம்மா தான், மீனாட்சி தான், அன்னை பராசக்தி தான். ஆக அப்பேற்பட்ட சக்தி. சக்திக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. திருக்கடையூர்ல அபிராமின்னு பேர், அமிர்தகடேஸ்வரர் அபிராமி தாயார். பொதுவாக சாமி தெய்வத்தை வணங்குறதுல விதங்கள்லாம் இருக்கு. சில பேர் பாத்தி அப்படின்னா கண்ணை இறுக்கமா மூடிட்டு தான் சாமி மூடுவாங்க. ஏதோ சாமி ரொம்ப கொடூரமா இருக்க மாதிரி கண்ணு திறந்தே பாக்குறது இல்லை. அது இந்த திருப்பதிக்கெல்லாம் போயிட்டா ஏழுமலையான தரிசிக்க அங்க பல மணி நேரம் காத்திருக்கணும். காத்திருந்து சரியா ஏழுமலையானுக்கு அப்படி தீபாராதனை நடக்கும்ல, நம்மாலு கண்ண முடிட்டே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, அப்புறம் பக்கத்துல நிக்கிற ஆளு கோவிந்தா நேரம் முடிஞ்சிருச்சு கிளம்பு கோவிந்தான்னு அனுப்பி விட்டுருவாங்க. ஆமா, அந்த நேரத்துல முதல்ல கண்ணை வந்து கடவுள் கொடுத்தது, கடவுளுடைய உருவத்தை, அந்த ரூபத்தை, அந்த அலங்காரத்தை நாமெல்லாம் பார்த்து ரசித்து நம்ம மனதுக்குள்ள பதிய வைக்கணும்னு தான். அதனால இனிமேல் கோயிலுக்கு போறவங்க யாரா இருந்தாலும் சாமியை நல்லா கண்ணை திறந்து, அம்பாளா இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, அப்படி அழகா பார்த்து என்ன வேணுமோ அதை தாராளமாக வேண்டலாம், தப்பு கிடையாது. கண்ணை திறந்து பார்க்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, திருக்கடையூர்ல ஒருத்தர் ரொம்ப நேரமா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தவர் கண்ணை மூடிக்கிட்டார். யாரு? அவர் தான் அபிராமி பட்டர் என்று அபிராமி எந்த ஆதியை நமக்கு கொடுத்தவர். அவர் கொஞ்சம் பித்தன்னு வச்சுக்கோங்களேன், கிறுக்கு. அம்பாள் மேல ரொம்ப அதீத பக்தி. ஆமா, அதிகமா எது இருந்தாலும் அது கிறுக்கா மாத்திரும்ல. அது போல இவருக்கு அதீத பக்தி. சுவாமியை பார்த்துக்கிட்டே இருந்தார். அம்பாள் ரொம்ப அழகா இருந்தா. எப்படி அழகா இருந்தா? சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நிலவு எப்படி ஜொலிக்குமோ அது போல அழகு. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்த அழகு கண்களை விட்டு போக கூடாதுன்னு கண்ணை மூடிக்கிட்டு, கண்ணை மூடி தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த நாட்டை ஆளு மன்னன் கோயிலுக்குள்ள வர போறாருன்னு குடிமக்கள் எல்லாத்தையும் அங்க இருக்கிற அர்ச்சகர் வெளியில அனுப்பிட்டார். இவர் மட்டும் வெளியில போகல, அம்பாளையே நினைச்சுக்கிட்டு அப்படியே உருகி நின்ற. வந்த மன்னர் பார்த்தாரு, எல்லாரும் போயிட்டாங்க, இவர் மட்டும் யாருன்னு கேட்டார். பக்கத்துல போனாரு. அவர் அம்பாள் மேல ரொம்ப அதீத பக்தி உடையவர் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல போனோன்னா பக்தி உடையவர்னா எப்படி? நீங்க என்ன கேட்டாலும் இந்த ஜாதக ரீதியான சில தகவல்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர் அப்படின்னு பக்கத்துல போறாரு மன்னன். அவன் கொஞ்சம் பித்தன் இல்லையா, அபிராமியினுடைய எண்ணத்திலே இருக்கான். அதனால எண்ணத்திலே இருக்காரு, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுறார். இப்ப மன்னன் கேட்டாரு, இன்று என்ன திதி அப்படின்னு. அன்னைக்கு என்ன திதினா அமாவாசை, நிலா வராதுல்ல. ஆனா நம்மால என்ன பண்ணிட்டாருன்னா பௌர்ணமின்ட்டார். ஏன்? அவர் அம்பாளினுடைய முகத்தை பார்த்தார். அம்பாளினுடைய முகம் பௌர்ணமி மாதிரி தெரிந்தது. பௌர்ணமியை மனதிலே பதித்துக் கொண்டு பௌர்ணமின்ட்டார்.
அப்ப மன்னன் பார்த்தாரு, ஊருக்கே அமாவாசை, உனக்கு மட்டும் எப்படா நிலா வரும்? நிலா மட்டும் இன்னைக்கு வராம இருக்கட்டும், நீ என்ன செய்யறேன் பார் அப்படின்னு கிட்டத்தட்ட அவருக்கு மரணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு தருணம் வந்துருச்சு. பார்த்தாரு, அம்பாளை மனமுருகி வேண்டி என்று பாடினார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்குமத்தோயம் என்ன விழிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணை பாடி அடுத்த நொடியே பௌர்ணமி நிலவு வந்துருச்சு வானத்துல. என்ன அருள்னு பாத்தீங்களா? ஆக பாருங்க, அப்படி ஒவ்வொன்னா பாடுறார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் ஸ்ருதிகளின் பனையும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மின் பாசாங்குசமும் கையிலனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு சரிந்தேன் எனது திருவடிக்கே திருவை வெறுவி பிரிந்தேன் என் நண்பர் பெருமை இன்னாத கருமன் என்றால் மறைந்தே விழும் நரக கூறவாய மனிதரையே. மனிதரும் தேவர் 100 பாட்டு எங்க முடியுதோ அங்க துவங்கும். அதனால அதற்கு அந்தாதி அப்படின்னு பேரு. ஏன் இதை சொல்றேன்னா, அம்பாள் ரொம்ப கருணையானவ. நம்ம வீட்டுல எல்லாருக்கும் ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அம்மானாலே ஒரு சிறப்பு சலுகை. என்ன வேணும்னாலும் அம்மாட்ட தான் கேட்கலாம். ஏன் அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி நமக்கு சீக்கிரமா அது கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது வீட்டுல மட்டும் இல்ல, கோயிலா இருந்தாலும் அப்படித்தான். எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல அம்பாளை போய் பாருங்க, பார்த்து அம்மா அதெல்லாம் எனக்கு வேணும், உன் புருஷன் கொஞ்சம் எடுத்து சொல்லி சீக்கிரமா எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது அருள் புரின்னு சொன்னா போதும். அம்மா அப்பா கிட்ட எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லி, அம்மா நம்ம சொன்னா அப்பா கேட்பாரா? கொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்டுதான். அதனாலதான் பாருங்க, சொக்கரே வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து மதுரையில இருக்க, கொண்டாட்டியை விட்டு நீங்க முடியல. அது மட்டுமல்ல, மற்ற இடங்கள்ல எல்லாம் நடராஜரை நீங்க பாத்தீங்கன்னா வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடி இருப்பாரு. சிதம்பரத்தில் பார்த்துருப்பீங்கல்ல. ஆனா மதுரைக்கு போனீங்கன்னா வெள்ளிச்சபையில இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடி இருப்பார். இது என்ன காரணம்னா, திருவிளையாடல் புராணத்துல ஒரு கதை உண்டு இதுக்கு. என்ன காரணம்னு, அதாவது ராஜசேகர பாண்டியன் ஒரு மன்னன். இந்த மன்னனுக்கு நடனம் மட்டும் தெரியாது, மற்ற எல்லா கலைகளும் தெரியும். நடனம் தெரியாததுனால ஒரு நடன கலைஞர்கிட்ட போய் நடனம் கத்துக்கிறார், ஆடுறதுக்கு கத்துக்கிறார். ஒரு வாரம் ஆடி இருப்பார். ஆடுனா கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா, ஒரு வாரம் ஆடுன நமக்கே கால் வலிக்குதே, இந்த உலகத்தையே காக்குறதுக்காக சிவபெருமான் அனுதினமும் நடனம் புரிந்து கொண்டே இருக்கிறாரே, அவருக்கு கால் வலிக்குமே அப்படின்னு போய் சிவபெருமான் நடராஜர்கிட்ட, பெருமானே நீங்க வலதை ஊன்றி இடதை தூக்கி ரொம்ப நாள் அப்படியே ஆடுறீங்க, அதனால என்ன பண்றீங்கன்னா கால் வலிக்கும், இடது காலை ஊன்றி வலதை தூக்கி காலை மாற்றி ஆடுங்கள்னு சொல்லி அன்பா வேண்டிக்கிறாரு. அது வரைக்கும் இறைவன் செவி சாய்க்கல. தன்னுடைய உடைவாளை உருவி தன் கழுத்திலே கத்தியை வைத்துக் கொண்டு, நீங்க இப்ப கால் மாறி ஆடலைனா நான் என்னை நானே அறிந்து கொண்டு இறந்து விடுவேன்னு அங்க போய் நிக்கிறாரு. இறைவன் பார்த்தாரு, இடதை ஊன்றி வலது காலை தூக்கி இன்னைக்கு ஆடுறார். எங்க மதுரை வெள்ளிச்சபையில. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு தெரியுமா? அவர் சொன்னதுக்காக மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு. இப்ப சிவனுடைய உடம்புல சரிபாதி யாருக்கு? சக்தி, அன்னை பராசக்திக்கு. எந்த பக்கம்? இடது பக்கம். இந்த இடது பக்கம் யாருக்குரியதுன்னா அம்பாளுக்குரியது. ஆக மதுரையை அரசாளக்கூடியவள் மீனாட்சி. அந்த மீனாட்சி பட்டணத்திலே வீட்டோடு மாப்பிள்ளையாக சொக்கநாதர் இருக்கிறதுனால தன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இடதை ஊன்றி வலதை தூக்கி ஆடுறார். இங்க இறைவனே அம்பாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதனால அப்பேற்பட்ட இறைவன் சிவன் ஆதி மந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி. அந்த அருட்பெரும் ஜோதியை வணங்கி காவலுக்கு செல்லலாம். நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம். ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்று. சிவபோம் நம சிவாயம் சிவ சிவகரணே சௌடாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரபோம் நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் கருணை நம சிவாயம் பெரும் கலையே நம சிவாயம். நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலை போற்றி. சிவபோம் நம சிவாயம் இந்த கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலை போற்றி. ஹரவோம் நம சிவாயம் வேதம் நம சிவாயம் என்னாதம் நம சிவாயம் போதம் நம சிவாயம் சர்வபூதம் நம சிவாயம். நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம். மணிபூரகமாய் சூட்சமம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவபோம் நம சிவாயம் மங்கள வாழ்வில் நித்தமும் தந்திடும் சௌடாச்சலனே போற்றி. ஓம் நம சிவாயம் கனலே நம
சிவாயம் ஓம் நம சிவாயம் சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம். இது சிவனுடைய ஆலயம். பொதுவாக ஒரு கோயில் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆலயத்தை நம்ம எழுப்புனா கட்ட முடியாது, தெய்வம் பார்த்து அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். இன்னும் நம்ம வாழ்க்கையில் நிறையா சில கோயில்களுக்கெல்லாம் போகவே முடியாது. ரொம்ப நாளாக குலதெய்வத்தை வணங்குறோம்னு நினைக்கிறோம், ஆனால் போகவே முடியல குலசாமி கோயிலுக்கு. என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த கோயிலுக்கு போகவே முடியல, தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தடங்கள்லாம் கிடையாது, அங்கே இருக்கிற சாமி உத்தரவு கொடுக்கல இன்னும், அவ்வளோதான். நாம ஒரு கோயிலில் போய் ஒரு தெய்வத்தை பார்க்கணும்னா நாம நினைச்சாலாம் பார்க்க முடியாது. ஒரு மாவட்ட ஆட்சியாளரை போய் பாக்குறீங்க, நாம நினைச்சா பார்க்கலாமா, அவர் நினைச்சா பார்க்கலாமா? அவர் நினைக்கணும்ல, அவர் நினைக்கணும். ஏகப்பட்ட வேலையில இருக்கு. மதுரைக்கே இல்ல ஒரு சிவகங்கைக்கே ஒரு மாவட்டத்துக்கு ஜில்லா கலெக்டரா இருக்கிறவருக்கே அவ்வளவு வேலைன்னா நம்மால இந்த உலகத்துக்கே கலெக்டரா இருக்காரு, அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும். ஆக அப்பேற்பட்ட இறைவன் பார்த்து நமக்கு நீ இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுக்கணும். உத்தரவு கொடுக்காம யாரும் போய் மரகத கதையா இந்த சொல்றேன் இருங்க, கண்டிப்பா இப்படி ரசிகர்களாக இருக்கும்போது சொல்லாமல் இருப்பேன்னா சொல்கிறேன். பெண்கள்லாம் நிறையா இருக்காங்க, சொல்லாமல் போக மாட்டேன்னு சொல்கிறேன். ஆக அப்படி இந்த உலகத்திற்கே ஆதியும் மந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி சிவபெருமான், அந்த சிவனுக்கும் பார்வதி தேவியாருக்கும் இங்கே ரொம்ப சிறப்பான வகையில் ஆமாம் ஆலய எடுப்பு. ஆலயம் முன்னாடியே கோவில் கட்டிட்டாங்களா? இப்போ கட்ட போகிறாங்களா? கும்பாபிஷேகம் தான் நடக்கும் கோயிலுக்கு. கோயிலை கட்டுறது ரொம்ப பெரிய கும்பாபிஷேகம் நடக்கும். கோயில் கட்டணுன்னு ஆலய எழுப்புக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது எல்லாரும் கலந்துக்குங்க. ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது 12 ஆண்டுகள் கோயிலுக்கு தொடர்ந்து போனா, தினமும் கோயிலுக்கு போனால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தா கிடைக்கும் வாழ்க்கையில். அதனால் கோயில் கட்டி முடிச்சோன்னா கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது நாங்களாம் சும்மா இருந்தால் கண்டிப்பாக வரோம், வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறோம். அப்படியா? சரி, அப்போ சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமியை வந்து கும்பிட்றதே பெரிய, நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு என்னை கூப்பிட்டீங்கனாலே புண்ணியம் தான், நடிக்க சொன்னீங்கன்னா அதை காட்டிலும் புண்ணியம். ஆமாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் நாடக கலைஞராக பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். யாருக்கு எப்படியோ மனசில் தெரியாது, எனக்கு அப்படி தான். ஏன்னு கேளுங்களேன், முதல்ல இந்த மனிதனாக பிறக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? ஆடு மாடு கோழி குருவி எல்லாம் சாமி கும்பிடுமா? அது கும்பிடுலாம் பேசுகிற தன்மை இருக்கா? ஆனால் கடவுள் நமக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த உடல் அமைப்பை கொடுத்துருக்கிறார். இதே வாரியார் ஒரு நகைச்சுவையா சொல்வாருன்னு, கண்ணு 2 இருக்குல்ல, கீழே மூக்கு இருக்கா, மூக்கு கீழே வாய் இருக்கு. எப்பயாவது யாராவது மூக்குக்கு கீழே ஏன் வாயை வச்சு கடவுள் படைச்சிருக்காருன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் யாரும் யோசிக்கல. ஐயா யோசிச்சு ஒரு பதில் சொல்றாரு, மூக்குக்கு கீழே ஏன் வாயை வச்சாங்கன்னு. ஒருவேளை அந்த மூக்கை கொண்டு போய் தலைமையில வச்சிருந்தா என்னென்ன நடந்திருக்கும்? அதுவே அசிங்கமா ஒரு மாதிரி பார்க்க அழகா இருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா நடக்கும்? மூக்கு சுவாசிக்க மட்டும் கிடையாது, இப்போ ஒரு உணவு எடுத்து சாப்பிட்றோம், இந்த உணவு கெட்டு போச்சுன்னு நமக்கு அறிவுறுத்துறது எது? மூக்கு தான். இந்த மூக்கை மட்டும் மண்டையிலேயோ முதுகுலையோ வச்சிருந்தான்னு வைங்க, சோறை எடுத்து கொண்டு போய் தலையில காட்டி அப்புறம் முதுகுல ஒரு காட்டி நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு, கெட்டு போச்சான்னு பார்த்து சொல்லு, அப்புறம் தான் சாப்பிட முடியும். நான் சொல்லல, ஐயா வாரியார் சொன்ன வார்த்தை. அது போல கடவுள் ரொம்ப அழகா ரொம்ப அறிவா எந்த விதமான ஊனமும் இல்லாம நம்மளை படைச்சிருக்காரு. மனிதனாக பிறப்பதே அரிது, அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது, அதனையும் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. ஆக அப்படி பிறந்தது மட்டும் இல்ல, அடுத்து பாருங்க நம்மளை எங்க பிறக்க வச்சிருக்காரு? இந்திய நாட்டுல பிறக்க வச்சிருக்காரு. இந்திய நாட்டுல குறிப்பா தமிழ்நாட்டுல பிறக்க வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல பொதுவா தென் பகுதியில பிறக்க வச்சிருக்காரு. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு தென்னாடுடைய சிவபெருமான் வாழக்கூடிய இந்த இடத்துல அவருடைய அருட்கடாட்சம் நிரம்பி இருக்கிற இடத்துல பிறக்க வச்சிருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு. நம்மளை எப்படி பிறக்க வச்சிருக்காரு? நாடக கலைஞர்களாக பிறக்க வச்சிருக்காரு. 12 மணிக்கு மேல ஆச்சுன்னா நான் தினமும் இப்படித்தான் இறைவனுடைய நாமத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களே அறியா. இதெல்லாம் ஒரு புண்ணியம் தானே. ஆக இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 எனக்கு புண்ணியம்னா அதெல்லாம் கேட்க 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 உங்களுக்கு எல்லாம் கோடான கோடி புண்ணியம். நான் மட்டும் இறைவன் கிட்ட பெருசா வேண்டுனா பிறவியே வேணான்னு தான் எல்லாரும் வேண்டுவாங்க. ஆனா நான் வேண்டுனா பிறப்பு எடுக்கணும், அந்த பிறவியிலையும் நாடக கலைஞராக தான் பிறக்கணும்.